சில நேரங்களில் அவங்களுக்கு சுரக்கணுங்கிறதுக்காக வேண்டி செயற்கையாக மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை தானம் வாடகை தாயெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். கருமுட்டை தானம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வர வைக்கணும். ஆனால் தாய்ப்பால் அப்படிங்கிறது கேன்சர் மாத்திரை, தைராய்டு அதிகமாக இருக்குது, ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ், அந்த மாதிரியான சில மாத்திரைகள், இல்லை அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது, மஞ்சக்காமாலை சி, பிசி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கமர்ஷியலைஸ் பண்ணோம்னா அது பல பிரச்சனைகளை வந்து தாய்ப்பாலோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசினாலே ஃபஸ்ட்டு எடுத்ததுமே அது ஒரு தூய்மையானது, ரொம்ப பியூரானது. அது கூட வந்து நம்ம எமோஷனலாகவே நிறைய கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் தாய்ப்பால் எவ்வளோ சத்தானது, அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது மேம்? தாய்ப்பால் வந்து புரோட்டீன் உட்பட எல்லா விதமான சத்துக்களும் இருக்கின்றது. அது எப்படின்னா தாய்ப்பால் வந்து இந்த மனிதனுடைய தாய்ப்பால் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்காக அதற்குடைய காம்போசிஷன்லாம் அப்படி இதுவாக இருக்குது. இப்போ நம்ம ஏன் பசுவின் பால் வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பசுவின் பால் வந்து அதோடைய கன்றுக்காக டிசைன் பண்ணுது. இப்போ மனிதனுடைய தாய்ப்பால் வந்து அந்த மனிதனுடைய குழந்தைக்காக டிசைன் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு வந்து புரோட்டீன் வேணும், எந்த அளவுக்கு வந்து இனிப்பு வேணும், எந்த அளவுக்கு வந்து ஃபேட் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அதுலேயே வந்து முன்னாடி பால் கொடுக்க ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு வர பாலில் எவ்வளோ விதமான சத்துக்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ விதமான சத்துக்கள் அப்படிங்கிற காம்போசிஷன்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு தாயோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனோகுளோபின்ஸ் அது அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே, ஆன்டிபாடிஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதை வந்து அது இல்லாமல் தேவைப்படுகின்ற ஒரு நல்ல ஆர்கானிசம்ஸ், குட் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ அது குடலுக்கு ரொம்ப நல்லது. அதோடைய சால்ட் கண்டென்ட்லேருந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். வெறும் ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, அதோடைய சால்ட் கண்டென்ட், அதோடைய இம்யூனோகுளோபின்ஸ் அதை மொத்தமாக சேர்ந்த ஒரு கலவையாக அது வந்து சரியான விதத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து தாய்ப்பால் குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்கிறோம். குழந்தை பிறந்த உடனே கிடைக்கிறது இந்த சீம்பால்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கொலஸ்ட்ரம் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப அதிகமான சத்து உள்ளது. அதுக்கப்புறம் வந்து தாய்ப்பால். ஸோ அந்த வகையில் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது குழந்தைக்கும் அம்மாவுக்குமான பாண்டும் அதிகரிக்கும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்க்குமே பல நன்மைகள் இருக்குது. அதனால் அந்த கேன்சர் பிரஸ்ட்லாம் வராமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குங்கிறதுனால தாய்ப்பாலை நம்ம கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது ஒரு முதல் 6 மாதம் தாய்ப்பால் தவிர வேறு எதுவும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதற்கு பிறகு வீனிங்னு சொல்லிட்டு மற்ற இதெல்லாம் கொடுக்கலாம், இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி கொடுத்து எடுத்து போகலாம். குறைந்தது 1.25 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேம், இப்போது இந்த தாய்ப்பால் வந்து ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது மூலமாக எவ்வளோ நாட்கள் ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு? அண்ட் ஆல்சோ அந்த தாய்ப்பால் கெட்டு போயிடுச்சா இல்லையான்றது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? அண்ட் சப்போஸ் அந்த கெட்டு போன பாலை கொடுத்துட்டா குழந்தைக்கு அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்னென்ன மேம்? இப்போ இது வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் வந்து யாருக்கு கொடுக்கணும்? முதல்ல ஏன் தாய் இருக்காங்க, சேய் இருக்காங்க. தாய் சேய்க்கு எப்பப்போ வேணுமோ ஆன் டிமாண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ எப்போ வந்து அதை வந்து பாதுகாக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்பிரஸ்டு பிரெஸ்ட் மில்க்குன்னு சொல்லுவாங்க. பாலை வந்து எடுத்துட்டு அது எப்படி எடுக்கிறது, எக்ஸ்பிரஸ் எப்படி எடுக்கிறது, மார்பகங்கள்லேருந்து குழந்தையோட பாலை எப்படி எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதை சாதாரணமாக ரூம் டெம்பரேச்சரில் அதில் கூட வைக்கலாம். அதற்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சாதாரணமாக வைக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வைக்கலாம். ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு நாள் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வந்துட்டு சில நாட்கள் வைத்துக்கலாம், ஃப்ரீசரில் வைக்கும்போது அதை விட அதிகமாக வைத்துக்கலாம். ஆனாலும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்குது, எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வழிவகைகள் இருக்குது. அதை வந்து பாதுகாப்பாக வைக்கணும், ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஒரு சுத்தமான கண்டெய்னரில் அதை வைக்கணும். அப்படி மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து ஃப்ரீசரில் வச்சா இவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அது அப்படிங்கிறதுனால அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போ பண்ணணும், யாருக்கு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று வந்து அதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதை திருப்பி யூஸ் பண்ணும்போது அதை நார்மல் டெம்பரேச்சருக்கு எப்படி கொண்டு வருது, ஃப்ரீசர்லேருந்து யூஸ்க்கு வந்து எப்படி டெம்பரேச்சர் கொண்டு வருது, இது எல்லாத்துக்குமே வழிவகைகள், வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன. இது எல்லாமே ஒரு அம்மா வந்து பாதிக்கப்படுறாங்க, ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து குறை மாத குழந்தையாக இருக்குது. இப்போ 40 வாரம் என்பது கர்ப்பகாலம். அந்த 40 வாரத்தில் பிறக்கிற குழந்தை வந்து அதோடைய வாய் வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும், அம்மாவுடைய மார்பகத்தை கவ்வி பால் வந்து தானே குடிக்கிறதுக்கு. ஒருவேளை அது 28 வாரம், 29 வாரம், 30 வாரம் என்று குறை மாதமாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தையால், அந்த குழந்தையோட வாயும் சின்னதாக இருக்கும், அந்த குழந்தைக்கு வந்து எனர்ஜியும் கம்மியாக இருக்கும், வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது அந்த குழந்தையால் அம்மா கிட்டேருந்து பால் குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் அதோட வாய் சின்னதாக இருக்கிறதுனால அந்த சைஸ் வந்து மிஸ் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு ஒரு சில வாரங்களுக்கு அந்த குழந்தை வந்து வளர வரைக்கும் அந்த தாய்ப்பாலும் தேவைப்படுகிறது. ஸோ அந்த நேரத்தில் அந்த தாயால் அவங்களாலே சில நேரங்களில் பால் கொடுக்க முடியும்.
அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் செவிலியர்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மருத்துவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்குன்னு சில டிவைசஸ்லாம் இருக்குது. அந்த டிவைசஸில் பல விதங்கள் இருக்குது. ஸோ அந்த டிவைஸை பயன்படுத்தி அந்த தாயோடைய அந்த ஓன் மதருடைய மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களோட குழந்தைக்கே வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து இந்த வாய் சின்னதாக இருக்குது, குழந்தை ஐசியூவில் இருக்குது, நியோனேட்டல் ஐசியூவில் அந்த மாதிரி சூழ்நிலையில் சில நேரங்கள் என்ன ஆகும்னா அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கும். ஏன்னா இப்போ எப்போ குறைப்பிரசவமாக இருக்கும், மதருக்கு பிபி ஜாஸ்தியாகி வலிப்பு வர மாதிரி பிரச்சனைகள் வந்து அம்மா ஐசியூவில் இருப்பாங்க, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அம்மா கிட்டேருந்து பால் வராத சூழலாக இருக்கும், பால் சுரக்காத சூழலாக இருக்கும். அந்த மாதிரியான சூழலில் வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மாதிரி வேறு இடத்துலேருந்து நம்ம பேங்க்லேருந்து வங்கியிலேருந்து தாய்ப்பால் வங்கியிலேருந்து நம்ம வந்து கொடுக்குற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஸோ அப்போ வந்து ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது நேச்சுரலி ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. ஒருவேளை அம்மாவுக்கு எதாவது மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உதாரணத்துக்கு கேன்சர் மாத்திரை, தைராய்டு அதிகமாக இருக்குது, ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ், அந்த மாதிரியான சில மாத்திரைகள், இல்லை அம்மாவுக்கு ஹெச்ஐவி இருக்குது, ஹெப்படைட்டிஸ் பி இருக்குது, மஞ்சக்காமாலை பிசி அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ அப்போயும் எக்ஸ்டர்னல் இது கொடுவாங்க. இப்போ என்னென்னா யார் வேணால் குழந்தை மில்க் பேங்க்கில் போயிட்டு டொனேட் பண்ணலாம், அப்படி கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணணும், டோனரை வந்து ஸ்க்ரீன் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஹெச்ஐவி ஹெப்படைட்டிஸ் சி மாதிரி நோய் இருக்கிறதா, இல்லை அவங்க வேறு ஏதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களா, கேன்சர் மருந்து அந்த மாதிரி சாப்பிட்டு கொண்டு இருக்காங்களா, ஒரு இனிஷியல் ஸ்க்ரீனிங் வந்து தேவைப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் தான் டொனேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டொனேட் பண்ணுறதுனால அந்த தாய்க்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணிட்டாங்க, உடல் அளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க, அவங்களால டொனேட் பண்ண முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமாக டொனேட் பண்ணலாம். மேம் இப்போது இன்னொரு கேள்வி என்ன இதிலேருந்து முன்வைக்கப்படுதுன்னா, நீங்கள் கவர்மெண்ட்லேயும் அரசாங்கத்துலேயும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இது ஏன் அப்போது கமர்ஷியலைஸ் பண்ணப்படல? ஏன் ப்ரைவேட் பேங்க்ஸ் நேற்று கூட வந்து சமீபத்தில் கூட மாதாவரத்தில் வந்து தாய்ப்பால் வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு ஒரு கடைக்கு சீல் வச்சுருந்தாங்க. இது ஏன் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணப்படலை? இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளவு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பட்சத்தில் ஏன் இது கமர்ஷியலைஸ் பண்ணப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இதை பற்றி FSSAI என்ன சொல்கிறாங்க? அவங்க வந்து இதை நிச்சயமாக அது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுனால தான் அந்த வெளியில் விற்கிற கமர்ஷியலாக விற்கிறதெல்லாம் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே இது இருக்குது. இது தாய்மை என்பது வந்து ரொம்ப புனிதமானது. இன்னொன்று வந்து என்னென்னா அவங்கவுங்க குழந்தைக்கு அவங்கவுங்க பால் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டது, ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்டது, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க குழந்தைக்காக வந்து பால் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ கமர்ஷியலைஸாக பண்ணோம்னா நிச்சயமாக இது ஒரு சுரண்டல் வரும். பணத்துக்காக பெண்களை வந்துட்டு அந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்காக வேண்டி நிறையா ஈடுபடுத்தப்படுவாங்க. சில நேரங்களில் அவங்களுக்கு சுரக்கணுங்கிறதுக்காக வேண்டி செயற்கையாக மருந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு அதிக அளவு பால் சுரக்கணும். ஏன்னா இப்போ 150 கமர்ஷியல் ஆச்சுன்னா 300 ml பத்தாது, 400 ml வேணும், அந்த மாதிரிலாம் போகும். அப்புறம் யாருக்கு தாய்ப்பால் சுரக்கும்? அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் தாய்ப்பால் சுரக்கும். அப்போ அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுக்குறது? ஸோ இப்போ அந்த ஒரு அம்மா அவங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாலை டினை பண்ணிவிட்டு இன்னொரு குழந்தைக்கு கொடுக்குறது, அது கமர்ஷியலாக போகும்பொழுது இந்த குழந்தைய டினை ஆகும். இன்னொன்று வந்து என்னென்னா எவ்வளோ நாளுக்கு பால் கொடுக்குறது? பால் கொடுக்கறதுல வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை. ஸோ அவங்க வந்து அதுக்காக சரியான ஓய்வு எடுத்துக்கணும், சரியான உணவு எடுத்துக்கணும். அதுக்குன்னு அவங்க கொடுக்கும் பொழுது இதிலேருந்து காசு பார்க்க ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக அந்த பெண்ணை வந்து சுரண்டப்படுவார்கள். இது வந்து பல நேரங்களில் பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து வாடகை தாய் முறையெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிலாம் பார்க்கும்பொழுது அதே மாதிரி கருமுட்டை தானம், பேரே அது கருமுட்டை தானம், ஆனால் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நிறைய கருமுட்டையை வரவழைச்சு பல முறை எடுக்கிற, ஒரு முறை தான் எடுக்கணும் சட்டம் கூறினாலும் பல முறை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் அது பிரச்சனைகள் வரதான் செய்யும். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ கருமுட்டை தானம், வாடகை தாயெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். கருமுட்டை தானம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வரவழைக்கணும். ஆனால் தாய்ப்பால் அப்படிங்கிறது உட்காந்த இடத்துல உட்காந்து அவங்களை சுரண்டப்பட்டாலும் அது வெளியில் தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டும். மிக மோசமான சில இதெல்லாம் கூட வெளிநாடுகளில் நம்ம பார்க்கிறோம். தாய்ப்பாலில் ஸ்வீட் செய்கிறது, அந்த மாதிரி விற்கிறது, அந்த மாதிரிலாம். ஸோ இது மாதிரியான பல மோசமான நினைவுகள் வந்து அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றன, தடை செய்யப்பட்டும் வந்திருக்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது நிச்சயமாக ஒரு சுரண்டலுக்கு வழிவகுக்கும், ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும். அது வந்து ஏற்புடையது அல்ல. அடுத்தபடியாக இந்த யாருக்கு தேவைப்படுது? இவ்வளோ மக்கள் தொகை இருக்கலாம், நிறைய குழந்தைங்க பிறக்கலாம், அந்தந்த குழந்தைக்கு அந்தந்த அவங்க அம்மாவே பால் கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த அம்மா எப்போ வந்து அவங்க எப்போ அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, உதாரணத்துக்கு
ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து ஒரு அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து நான் மார்னிங் 9 o'clock போயிட்டு 4 o'clock வருவேன். ஸோ அது வரைக்கும் அந்த பாலை எடுத்து ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த நாலேஜ் வந்து நம்ம வந்து பெண்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏனென்றால் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறது வந்து இந்த காலத்தில் அவசியமாக இருக்குது. அது அவங்களோட உரிமையாகவும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படும் பொழுது ஒரு குழந்தை பிறப்பும் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணுங்கிற வேலையினால் அவங்க வேலைக்கு போகாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு வந்து அதை எக்ஸ்பிரஸ் மில்கை வந்து எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சுத்தமான பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு அதை குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இது முடிஞ்சிச்சு. வேறு யார் வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்லேருந்து வரணும், அந்த பெத்த தாயால் கொடுக்கவே முடியாத ஒரு சூழல்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கணும் அந்த தாய்க்கு, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கணும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் மட்டும்தான் பேங்க்கில் தேவைப்படும். அப்புறம் ஒரு குழந்தைக்கு சில வாரங்கள் தான் தேவைப்படும். அந்த குழந்தை அது பெருசாகிற வரைக்கும் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரியான காலகட்டங்களில் இதை கமர்ஷியலைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கமர்ஷியலைஸ் பண்ணோம்னா அது பல பிரச்சனைகளை வந்து இருக்கும். அப்புறம் டோனர்லாம் ஸ்க்ரீன் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எதாவது HIV இருக்கா, ஹெப்படைட்டிஸ் B இருக்கா, C இருக்கா, எதுவுமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சா அந்த யார் டொனேட் பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு எதாவது உடல்நிலை பாதிப்பு இருக்கான்னு தெரியாது, அவங்க எதாவது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியாது, அது சுத்தமாக இது பட்டதா பாஸ்டரைஸ் பண்ணாங்களா அப்படின்னு அதனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சுத்தமாக இது பண்ணலன்னா. இப்போ என்னென்னா அதனால் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கறதுனால ஏற்படுகின்ற நன்மைகள், பிரெஸ்ட் மில்கில் இருக்கிற நன்மைகள், அதை கொடுக்கறதுனால தாய்க்கும் குழந்தைக்கு ஏற்படுகிற நன்மைகளை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும். நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு எடை குறைந்த குழந்தைகளுக்காக, குறைமாத குழந்தைகளுக்காக அம்மா கொடுக்க முடியாமல் பேங்க்லேருந்து தேவைப்படும் பொழுது அவங்களுக்கான இருக்கிற அந்த பேங்க்கோட எண்ணிக்கை வந்து அரசு அதிகரிப்படுத்த வேண்டும். அரசு மருத்துவமனைகளை பண்ணும்பொழுது அது ஈஸியாக இருக்கும். அங்கேயே வேறு அந்த வார்டில் இருக்கிறவங்க குழந்தை அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகள் பார்த்திங்கன்னா நிறைய டெலிவரியாக நிறைய பேர் இருப்பாங்க. இனிஷியல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைக்கு என்ன தேவையோ அதை விட அதிகமாக அவங்களுக்கு பால் சுரக்கும் ஒரு ஃபஸ்ட்டு 10 days. ஸோ நேச்சுரலி வந்து பால் ஊற்றிட்டே இருக்குது, இந்த குழந்தை தூங்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே நல்ல குழந்தை, நார்மலாக இருக்க குழந்தை ஒரு 18 to 20 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கும். பால் சுரக்கும் அந்த அம்மாக்கு அதிகமாக இருக்கும்போது ஈஸியாக அவங்களே டொனேட் பண்ணுவாங்க, அவங்களே ஈஸியாக கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து மருத்துவமனையை ஒட்டின வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க் வந்து நல்ல பலனை அளிக்கும். அதே நேரத்தில் அவங்க வந்து அவங்களுக்கு புரிந்த மனநிலையில் இருப்பாங்க. நம்ம குழந்தை மாதிரி அந்த குழந்தை வேலை குறைஞ்சிருக்கு, அந்த குழந்தை பாவம் கஷ்டப்படுது, அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னு அவங்க சென்சிடைஸ் ஆகியும் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அது ஏற்புடையதாக இருக்கும். ஆகவே மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக மருத்துவமனையில் இருக்கின்ற தாய்கள் இல்லாமல் வேறு சில தாய்மார்கள் கூட வாலண்டரியாக டொனேட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இப்போ பிளட் டொனேஷன் மாதிரி. ஸோ அதை நம்ம வந்து ஊக்குவிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா பிளட் டொனேட் பண்ணுறது வந்து ஒரே நாள் தான். பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து போகிறவங்களுக்கு அந்த வாலண்டியராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பால் கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து கொடுக்கலாம். ஏன்னா ஒரு மகப்பேறு மருத்துவரை நிறைய பேர் நம்ம இது பண்ணும்போது நிறைய பேர் கொடுக்க தயாராக இருப்பாங்க. அவங்க குழந்தைக்கு மீறி நிறைய பால் வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எடுத்து கொட்டிட்டு தான் இருக்கேன்னு சொல்கிற அவங்களும் இருக்காங்க. கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்காங்க, டொனேட் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு டெய்லி வந்து அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. நம்ம ரியாலிட்டியில் டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு அரசு மருத்துவமனைக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்குது, இங்கே வாலண்டியராக இங்கே வந்து கொடுத்துட்டு போகிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் இது கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இது ஒரு நல்ல பலனை அளிக்குங்கிற பார்க்குறேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெர்மிஷன், ஒர்க் டைமில் பெர்மிஷன் மாதிரி ஒரு 1 hour பெர்மிஷன், ஒரு 10 நாள் அவங்க டொனேட் பண்ணுறாங்கன்னா ஒரு 1 hour கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இது வந்து சொசைட்டி வந்து அரசாங்கம் வந்து வாலண்டியராக தன்னார்வத்தோட இலவசமாக பிரெஸ்ட் மில்கை டொனேட் பண்ண வரவங்களுக்கு ஊக்குவிக்கும் இதெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி அவங்க அரசு மருத்துவமனைக்கு வரும்போது அந்த டோனரை ஸ்க்ரீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக தாய்ப்பாலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான் வாங்குறாங்களா, இல்லை அதை தாண்டி வேறு எதுக்காவது வாங்குறாங்களா? இது கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டால் என்ன மாதிரியான டிமாண்ட் அண்ட் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணும் மேம்? இல்லை, பல நாடுகளில் பலவிதமான மனங்கள் கிறித்துவம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இதை வச்சு பிரெஸ்ட் மில்க்லேருந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சில இதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சில இடத்துல ஸ்வீட்ஸ் பண்ணி வைக்கிறாங்க, சில இடத்துல வந்து அது நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அது ரொம்ப நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, தாய்ப்பாலுக்கு ரொம்ப சத்து இருக்குது, தாய்ப்பால் வந்து குழந்தைக்கு ரொம்ப அவசியமானதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ அதனால் நம்ம தாய்ப்பால் குடித்தா நமக்கு வந்து எனர்ஜி நிறைய கிடைக்கும், ப்ரோட்டீனுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அது மாதிரியான விற்கிறது அதை சொல்லியே ப்ரொமோட் பண்ணி விற்கிறது. ஏன்னா விற்கிறவங்களுக்கு அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, அதை வந்து அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுமாங்கிறத பற்றி எங்களை விற்கிறவங்களுக்கு அது விற்கணும். ஸோ அப்போ என்ன வேணால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான பழங்க அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அப்படின்லாம் சொல்லி விற்கிற மாதிரியான மனநிலை இருக்கிறது. ஆங்காங்கே இதை பார்க்கணும். உலகத்தில் பல இடங்களில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கின்றது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம சொல்கிற மாதிரி தாயின் பால் மகவுக்கே, கன்றின் பால் பசுவின் பால் கன்றுக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது முக்கியமாக ஒரு பெண் வந்து
வந்து அவங்க ரத்தத்தை தான் வந்து பாலாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது குழந்தைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர வேறு மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா தெர் இஸ் நோ எண்ட் ஃபார் இட். ஸோ என்ன வேணால் எவ்வளோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இமேஜினேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். எந்த காலகட்டத்திலுமே ஒரு பெண்ணை வந்து சுரண்டுவதற்கான அதாவது அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணுவதற்கான வழிமுறையாக அது இருக்கவே கூடாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்போ வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது இன்னொன்று வந்து என்னென்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி கிடையாது. ஸோ இப்போ வந்து இதுக்காக ஒரு நம்ம 4 பசுமாடு வாங்கி வச்சுருக்கோன்ற மாதிரி 4 பால் கொடுக்குற பெண்ணை வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே வந்து சொசைட்டியில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு குஜராத்தில் ஒரு ஊர் ஃபுல்லாகவே இப்போ வச்சுக்கிட்டு அங்கே வாடகை தாய் எல்லாமே அந்த ஊர்லேயே வாடகை தாய் பிஸ்னஸ் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஏழை பெண்களை வந்துட்டு தொடர்ந்து ஒரு குழந்தை பார்த்தா அடுத்தடுத்து குழந்தை பார்த்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பெண்ணை வந்து இனப்பெருக்க ரீதியாக அவங்கள வந்து சுரண்டல் வந்து நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதுவும் இன்னொரு முன் உதாரணமாக ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நிச்சயமாக இதை வணிக ரீதியாக செய்வதை வந்து அரசாங்கம் வந்து தடுக்க வேண்டும். அதற்கு கடுமையான தண்டனையும் விதிக்க வேண்டும்.